விநாயகா, ஐங்கர பெருமானே, ஆனைமுக கடவுளே, இறைவனின் பெருமையை நினைத்துக் கொண்டிருந்த நான் பொருளை பொருட்படுத்த தவறிவிட்டேன். எனக்கு இந்த பெருமை அந்தஸ்து எல்லாம் தந்தவன் நீதானே. உன்னுடைய கருணையை எண்ணி எண்ணி வியந்து கொண்டிருந்த நான் பணத்தை எண்ணி வைக்க தவறிவிட்டேன். விநாயகா, அதற்காக எனக்கு இத்தனை பழியா? எல்லோரும் இழிவுபடுத்தும் நிலையா? சொல் விநாயகா, சொல் விநாயகா, சொல். சொல் விநாயகா, சொல். அம்மா. என்னம்மா? தந்தையார் கோவிலுக்கு சென்று வெகு நேரமாகிவிட்டதே. உண்மைதானம்மா? நான் சென்று பார்த்து வரவா? வேண்டாம். ஏன்? நம்மை கண்டால் அவரது துன்பம் மேலும் அதிகமாகும். அப்படி என்றால் என்ன செய்வது? எதுவும் செய்ய முடியாது. தந்தையார் ஒருவேளை... பைத்தியக்காரி, 20 ஆண்டுகள் நான் அவருடன் வாழ்ந்திருக்கிறேன். அவரை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அவர் ஒன்றும் கோழை அல்ல. உயிரை விடுவதே மேல் என்று சொல்லிவிட்டு போனாரேம்மா. தன் நேர்மையை சந்தேகித்தார்களே என்ற வேதனையில் ஏற்பட்ட குமுறல் அது. சத்திய நெறியில் இருக்கும் ஒவ்வொரு உத்தமருக்கும் நியாயமாக தோன்றும் ஆவேசம் அது. பதட்டம் தணிந்ததும் நிதானமாக உள்ளம் உருக இறைவனை பிரார்த்தனை செய்வார். அவர் வணங்கும் விநாயகர் அவர் இதயத்தில் விஜயம் செய்து அவருக்கு வழிகாட்டுவார். வாழ்க மாமன்னர். வாருங்கள். தாங்கள் கணக்கப்பிள்ளை. யாருடைய கணக்குப்பிள்ளை? தங்கள் அமைச்சர் அனிருத்தருடைய கணக்கப்பிள்ளை. என்ன, இதுவரை நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆனால் நான் தான் தங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. அதெப்படி? திருக்கோயிலின் முகப்பிலேயே அமர்ந்து கொண்டிருக்கும் எனக்கு அங்கு வருகின்றவர்களை தெரியாதா என்ன? அமைச்சர் ஏன் வரவில்லை? பல மாத கணக்குகளை தேட வேண்டியிருக்கிறது அல்லவா? முதல் பகுதி கணக்குகளை என்னிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு அடுத்த பகுதி கணக்குகளை வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். விரைவில் வந்து விடுவார். தங்களை பார்த்தால் கணக்கு எழுதுபவராக தோன்றவில்லையே. ஒருவருடைய தோற்றத்தை பார்த்து அவருடைய ஆற்றலை கணக்கிட முடியாது. யாருடைய கணக்கு யாரிடம் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? இதற்கு முன் வேறு யாரிடமாவது கணக்கு எழுதிய அனுபவம் உண்டா?
என்னை நம்பிய எவருடைய கணக்கும் இதுவரை தவறாக போனதில்லை. ஆனால் என் கணக்கில் உள்ள எவருடைய கணக்கையாவது யாராவது குழப்ப நினைத்தால் அவர்களுடைய கணக்கை நான் குழப்பாமல் விட்டதில்லை. கணக்குகளில் எத்தனை வகை இருக்கிறது என்றாவது உமக்கு தெரியுமா? ஒருவர் செய்யும் பாவம் புண்ணியம் இரண்டையும் கூட்டி பார்த்து அதில் உள்ள நிறை குறைகளை கழித்து பார்த்து அதன் பின் இருவினை பயன்களை பெருக்கி பார்த்து இவருக்கு இதுதான் மிச்சம் என்று வகுத்து சொல்லிவிடலாம். ஆஹா, அருமை அருமை! எளிய கணக்கை கொண்டே அரிய தத்துவத்தை கூறிவிட்டீர்கள். புண்ணிய கணக்கு என்பவை எவை? மிகுந்த உயரமான திருக்கோயில்கள் கட்டுதல், மிகுந்த ஆழமான பள்ளமான திருக்குளங்கள் வெட்டுதல், நீளமான சாலைகள் அமைத்தல், அகலமான அன்னச்சத்திரங்கள் கட்டுதல். இவை மட்டுமல்ல, அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 சதுரத்துக்குள் வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்து கட்டுப்பாடு எனும் வட்டத்துக்குள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். இவையே புண்ணிய கணக்குகள். பாவ கணக்குகள் கள்ளுண்ணுதல், சூதாடல், பிறர் பொருளை கவருதல், பிறர் மனை நோக்குதல், பொய் சொல்லுதல், புறங்கூறல். இவையெல்லாம் பாவ கணக்குகள். இதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா வீரமல்லரே? புறம் கூறுதல் பற்றி என்னிடம் ஏன் கூறுகிறீர்கள்? நான் ஒன்றும் அப்படி சொன்னதில்லையே. பார்த்திபேந்திரர் சொன்னதாகவே இருக்கட்டும். பக்கத்தில் இருக்கும் தங்களுக்கும் பங்குண்டல்லவா? அது சக்கரவர்த்தி அவர்களே, இந்த கணக்க பிள்ளை எதற்காக வந்தாரோ அதை விடுத்து வேறு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார். மன்னவா, நான் கொண்டு வந்த கணக்குகளை சரிபார்க்கும் முன்பே நான் கணக்க பிள்ளைதானா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இவர்கள். உள்ளும் புறமும் தூய்மையுடன் அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட அமைச்சரையே சந்தேகிக்கிறார்கள். அவரது கணக்கு பிள்ளை நானாவது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு தூரம் சொன்னேன். அமைச்சரை பற்றி எமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. மாபெரும் சோழேச்சரம் ஆலயத்தையும் அதைச் சுற்றி மகத்தான நகரத்தையும் உருவாக்கியதில் எவ்வளவு செலவாயிற்று என்ற கணக்கை அறிந்து கொள்வது அவசியம் இல்லையா? அதற்காகத்தான் கேட்டேன். அதனால்தான் இந்த கணக்குகளை நான் கொண்டு வந்தேன். இவை அனைத்தும் சோழபுரம் உருவான கணக்குகளின் சுவடிகள்தான். எத்துநூல் வாங்கியது முதல் திருக்கோயில் எழுப்பப்பட்டது வரை எல்லா கணக்குகளும் விரிவாக இதில் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு பகுதிதான். மற்ற பகுதிகளை அமைச்சர் எடுத்து வருகிறார். மன்னர் அமர்ந்து கேட்பதாக இருந்தால் இல்லை, இவை அனைத்தையும் கேட்க வேண்டும் என்றால் அரசு பணி தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இதற்கெல்லாம் நேரம் 1-2 சொன்னால். எத்துநூல் வாங்கியது முதல் என்கிறீர்களே, அப்படி என்றால் கட்டிடக்கலையின் அடிப்படை நூலே அதுதான். கட்டிய சுவர்களின் மட்டம் பார்க்கும் அளவு நூல் அது. நல்லது, நீங்கள் கணக்கை சொல்லலாம். இது சற்று பிடியுங்கள். எத்து நூல் 80 லட்சம். பிறகு போதும் போதும். கட்டிடம் மட்டம் பார்க்கும் நூல்களுக்கே 80 லட்சம் செலவாயிருக்கிறது என்றால் அந்த கட்டிடத்தை உருவாக்க எவ்வளவு லட்சங்கள் செலவாயிருக்கும் என்பதை சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நமக்கே தெரியாமல் ஒரு கணக்கு பிள்ளையை நியமித்து இத்துணை கணக்குகளையும் எழுத வைத்திருக்கிறார் என்றால் நமது அமைச்சரின் பொறுப்புணர்ச்சிக்கு ஈடாக எதை கூற முடியும்? கணக்கு பிள்ளை அவர்களே, ஏட்டில் எழுதிய கணக்குகளை மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கை கணக்குகளையும் அருமையாக சொல்லிவிட்டீர்கள். இதற்காக கங்கை படையெடுப்பில் கொண்டு வரப்பட்ட 2 ரத்தின கற்களை உங்களுக்கு பரிசாக தர விரும்புகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் சித்தம். காவலா, அதோ அந்த பெட்டகத்தில் 2 ரத்தின கற்களை வைத்திருக்கிறேன், அதை எடுத்து வா. விலை உயர்ந்த ரத்தின கற்களை காணவில்லையே. மன்னவா, இவ்வளவு கட்டுக்காவல் கொண்ட அரண்மனையில் வந்து களவாடுகிறார்கள் என்றால் இங்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். உண்மைதான். அவர்கள் யார் என்று நான் பிறகு விசாரித்துக் கொள்கிறேன். தங்களுக்கு வேறு ரத்தினங்களை வேண்டியதில்லை மன்னா. தாங்கள் விரும்பினால் அந்த ரத்தினங்களையே எனக்கு தர முடியும். அவைகள் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். என்ன? யார் அந்த கள்வர்கள்? உடனே சொல்லுங்கள்.
அரசு பெட்டகத்தில் கை வைக்க துணிந்த அவர்கள் சிரத்தை வெட்டி தள்ளுகிறேன். மன்னா, அவசரப்பட்டு அவர்களுக்கு எந்த தண்டனையும் விதிப்பதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்தால் அவைகள் இருக்கும் இடத்தை நான் சொல்லுகிறேன். நல்லது, சொல்லுங்கள். ஒரு ரத்தினக்கல், மன்னிக்கவும், பார்த்திவேந்திர சயன அறையில் வலது பக்கத்தில் ஒரு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று வீரமல்லரின் தனி அறையில் ஒரு மாடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை இல்லை, இது அபாண்டம். வீணாக சுமத்தப்பட்ட பழி. நான் அந்த கற்களை பார்த்தது கூட இல்லை. அவை எப்படி இருக்கும் என்று கூட எங்களுக்கு தெரியாது. ஏன் இவ்வளவு சந்தேகம்? வழக்கம் போல் பரிசோதனை பண்ணி பார்த்தால் தெரிகிறது. அரசே, நாங்களே நேரில் சென்று அதெப்படி சம்பந்தப்பட்டவர்களே அங்கு சென்றால் அந்த ரத்தன கற்கள் வேறெங்காவது சென்று விட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதுவும் சரிதான். யாரங்கே? உடனே கணக்கு பிள்ளை சொன்ன இடங்களை சோதனை செய்யுங்கள். நீ உடனே அமைச்சர் அனிருத்தர் இல்லம் சென்று எந்த கணக்குகளையும் இனி தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறு. அவரை உடனே இங்கே வரச் சொல். தந்தையே! சுவாமி, சுவாமி, நீங்களா? தாங்கள் இங்கு இப்படி இருக்கும்போது எங்களால் அங்கு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வானதி தங்களுக்கு என்ன நேருமோ என்று தவித்த போது ஏதும் ஆகாது என்று அவளுக்கு ஆறுதல் கூறினேன். ஆனால் என் மனதிற்கு அப்படி கூற இயலவில்லை. அதனால் தான் ஓடி வந்தோம். ஆம் தந்தையே, ஆத்ம சமர்ப்பணம் என்று கூறினீர்களே, ஏதேனும் நடந்து விடுமோ என்று தவித்து ஓடி வந்தோம். பிள்ளையாரப்பா, எனக்கு மட்டும் உங்களை எல்லாம் விட்டு செல்ல எப்படி மனசு வரும்? இருந்தாலும் இந்த சோதனையிலிருந்து நான் எப்படி மீளப் போகிறேன் என்று எனக்கு புரியவில்லையே. சுவாமி, சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை என்பது தாங்கள் அறியாததா? அஸ்தமனத்திற்கு பின் உதயம் என்பது தங்களுக்கு தெரியாதா? தந்தையே, துளையிட்ட பின்புதான் மூங்கில் புல்லாங்குழலாக இசைக்கிறது, சுடப்பட்ட தங்கம்தான் ஆபரணங்களாக மாறுகிறது என்றெல்லாம் நீங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள். உண்மைதான். இறைவன் இப்படிப்பட்ட சோதனைகளை தருவதன் மூலம் எதை உணர்த்த பார்க்கிறேன் என்று எனக்கு புரியவில்லையே. அவருடைய சோதனைகளை தாங்கும் சக்தி எனக்கு ஏது? சுவாமி, தான் பெற்ற பிள்ளையையே அறுத்து பிள்ளைக்கரை செய்து தர வேண்டும் என்று பரமன் கேட்டானே, அதை விடவா இது பெரிய சோதனை என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? தன்னருள் பெற்ற காளிதாசனையே சிறிது நேரம் அவள் ஊமையாக்கி பார்த்தாளே அன்னை பராசக்தி, அதை விடவா இது சோதனை? திலகவதி, என்னை சமாதானப்படுத்துவதற்காக நீ ஏதேதோ கூறுகிறாய். பரஞ்சோதி நரசிம்ம பல்லவனின் தளபதியாக வாதாவி மேல் படையெடுத்து சென்ற போது எண்ணற்றவர்களை தன் கரத்தால் வெட்டி வீழ்த்தினான். அப்படிப்பட்டவர் தன் பிள்ளையை வெட்டும் போது அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கு என்பதை அவனுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் அவனுக்கு அந்த சோதனையை கொடுத்து சிறு தொண்டனாக்கி கொண்டார். ஏன், காளிதாசன் தன்னை பாட வைத்தவள் தேவி என்று தெரிந்தும் அவளையே சபிக்கத் தொடங்கினான். அதனால் சற்று நேரம் அவனை ஊமையாக்கினான். ஆனால் நான் அப்படி எதுவும் செய்யவில்லையே. என்னை ஏன் ஆண்டவன் இப்படி சோதிக்க வேண்டும்? தந்தையே, யாவும் அறிந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு புத்தி சொல்லும் தகுதி எனக்கேது? ஆனால் ஒன்று, ஆனைமுக கடவுள் தன் அடியார்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தியதாக சொன்னீர்களே, அதெல்லாம் உண்மை என்றால்? அப்படி சொல்லாதே வானதி, அப்படி சொல்லாதே. ஐங்கரனின் அற்புதங்களை பற்றி சந்தேகப்படாதே. என் ஐயன் கணேசன் தேவர்களின் குறைதீர்க்க அவதரித்த பெருமான் எங்களை போன்ற அடியார்களின் குறைகளையும் தீர்த்திருக்கிறார். அப்படியானால் அவர் ஏன் தங்களுக்கு ஏற்பட்ட சோதனையை தீர்த்து வைக்கவில்லை? இறைவன் நமக்கு அருள் புரியவில்லை என்றால் நமது பக்தியில் தான் ஏதோ குறை இருக்கிறது என்று எண்ண வேண்டுமே தவிர இறைவனை குறை கூறக்கூடாது. தங்களது உண்மையான பக்தியை நாடே அறியும். அப்படி இருக்கும்போது ஆண்டவன் அறிய மாட்டாரா என்ன? அமைதியாக இருங்கள். வாருங்கள், இல்லத்திற்கு செல்லலாம். இல்லை திலகவதி, இல்லை. அரசன் குறிப்பிட்ட நேரம் நெருங்கிவிட்டது. இப்போது அங்கு அவை குடியிருக்கும். என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஒன்று, இந்த ஆண்டவன் என்னை இந்த சோதனையிலிருந்து விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் அரசனது ஆட்கள்
என் கைகளில் விலங்கிட்டு அழைத்துச் செல்ல வேண்டும். சுவாமி, தந்தையே, நீங்கள் ஏன் பதறுகிறீர்கள்? எது நடந்தாலும் அவன் விருப்பப்படி நடக்கிறது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். விக்னங்களை தீர்த்து வைப்பவன் தான் விக்னேஸ்வரன். என் விக்னங்களை அவன் தீர்த்து வைக்கிறானா, அல்லது முன் பிறவியில் நான் செய்த பாவங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் கல்லாக இருந்து விடுகிறானா என்பதை பார்ப்போம். அமைச்சர் பெருமானுக்கு வணக்கம். சோமன் சாம்பவா, என்ன செய்தி? நல்ல செய்திதான் பிரபு. அரசர் தாங்கள் எந்த கணக்கையும் எடுத்து வர தேவையில்லை என்று கூறிவிட்டார். தங்களை உடனே கையோடு அழைத்து வரச் சொன்னார். சுவாமி, கேட்டீர்களா? தங்கள் உண்மையான பக்தியை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இதுவே சாட்சி. எல்லா கணக்கும் இறைவனிடம் இருக்கும் பொழுது அரசர் கேட்கும் கணக்கிற்கு மட்டும் விடை இறைவனிடம் இருக்காதா என்ன? உண்மைதான் நீங்கள் கூறுவதெல்லாம். ஆனால் ஏதோ நடந்திருக்கிறது. அது என்னவென்று எனக்கு இங்கு தெரியவில்லை. நான் சபைக்கு போய்விட்டு வருகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. வா. அரசே, இது பார்த்திபேந்தர் இல்லத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது வீரமல்லர் இல்லத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பிரபு, நிச்சயமாக இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இது எப்படி எங்கள் இல்லத்துக்கு வந்ததென்றே புரியவில்லை. போதும். நான் இனி உங்களை நம்ப தயாராக இல்லை. அரசாங்க பெட்டகத்தில் களவாட துணிந்த நீங்கள் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். கள்வன் என்ற பெயரோடு மடிவதை விட களத்திலேயே மாண்டிருந்தால் வீரன் என்ற புகழாவது நிலைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்காதே. இல்லை இல்லை பிரபு, தாங்களே எங்களை சந்தேகிக்கலாமா? கங்கை படையெடுப்பில் உயிரை பணைய வைத்து போராடியதற்கு இதுதான் எங்களுக்கு பரிசா? என் முகத்தில் முழிக்காதீர்கள், விலகி போங்கள். மாமன்னர் வாழ்க. மன்னவா, கோயில் கணக்குகள். அதை உங்கள் கணக்கு பிள்ளை கொண்டு வந்து விட்டார். முதல் கணக்கை அவர் தொட்டு காட்டிய உடனேயே நான் மொத்த கணக்கையும் புரிந்து கொண்டேன். கணக்கு பிள்ளையா? ஆமாம். இதோ இவர் தாங்கள் நியமித்த கணக்கு பிள்ளைதானே? இவர் இவர் ஆம் அமைச்சரே, கோயில் கணக்கு முழுவதையும் பூரணமாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். நீங்கள் சொல்வது எதுவுமே எனக்கு புரியவில்லையே. எனக்கு நன்றாக புரிகிறது. உங்கள் மீது உள்ள பொறாமையால் கோவில் பணத்தை நீங்கள் களவாடியதாக பொய்யுரைத்த இவர்கள்தான் கள்வர்கள். தங்கள் திருட்டுத்தனத்தை மறைக்க உங்கள் மீது பழி சுமத்திய கயவர்கள். சேவகர்களே, இவர்களை கொண்டு சென்று. சற்று பொறுங்கள் மன்னா, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை அதற்குள் மறந்து விட்டீர்களே. இவர்கள் குற்றம்தான் நிரூபணமாகிவிட்டதே, இன்னும் ஏன் தாமதிக்க வேண்டும்? சொல்கிறேன். அந்த புறத்திலிருந்து இந்த பெட்டகத்தை கொண்டு வந்தது யார்? நான் தான். தாங்களே தங்கள் கரத்தால் எடுத்து வந்தீர்கள் இல்லையா? ஆமாம். அதன் பிறகு இங்கு வந்த அவர்கள் இங்கிருந்து இன்னும் போகவில்லை இல்லையா? ஆமாம். இப்படி இருக்க இந்த ரத்தன கற்கள் எப்படி அவர்களால் எடுக்கப்பட்டு அவர்கள் இல்லத்திற்கே சென்றிருக்க முடியும்? தாங்கள் கூறுவதும் உண்மைதான். பின்னர் இது எப்படி நிகழ்ந்தது? திருக்கோயில் பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட உத்தமமான மனிதர். அவர் மீதே வீண்பழி சுமத்தினார்களே. இந்த நிலைமை அவர்களுக்கே ஏற்பட்டால்தான் இந்த வேதனையை அவர்கள் உணர்வார்கள். அதற்காகத்தான் அப்படி செய்தேன். அதனால்தான் ரத்தன கற்களை இங்கு மறையும்படி செய்து அவர்கள் இல்லத்திற்கே செல்லும்படி செய்தேன். மன்னா, பெட்டகத்தை இப்பொழுது திறந்து பாருங்கள். ஆஹா, அற்புதம் அற்புதம். அமைச்சர் பெருமானே, தங்களுடைய கணக்கு பிள்ளை. மன்னவா, இவர் நான் நியமித்த கணக்கு பிள்ளை இல்லை. நான் கோவில் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் எந்த கணக்கையும் எழுதி வைக்கவே இல்லை. இவர் என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார். என் மீது பழி சுமத்தியவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டி இருக்கிறார். என்ன? அப்படியானால் தாங்கள் யார்? ஐயா, எங்கள் அறிவு கண்களை திறந்து விட்டீர்கள். தாங்கள் யார்? சொல்லுங்கள், தாங்கள் யார்? தாங்கள் யார்? சுவாமி, என் பொருட்டு இங்கு வந்து என் கௌரவத்தை காப்பாற்றினீர்கள். எனக்கு ஏற்பட்டிருந்த அபவாதத்தை நீக்கி அருள் புரிந்தீர்கள்.
நீங்கள் யார் என்று நான் அறியக்கூடாதா? அனிருத்தா, நினைவு தெரிந்த நாள் முதலாக எம்மையே வணங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு கூடவா யாம் யாரென்று புரியவில்லை? திருக்கோயில் முகப்பில் எமக்கு சன்னதி அமைத்தது முதல் ஒரு கணமும் பிரியாமல் அங்கே வாசம் செய்ய துவங்கிய உனது பக்தியையும் உயர்ந்த பணியையும் உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவே நாம் வந்தோம். விநாயகா, விநாயகா, விநாயக பெருமானே, என் பொருட்டு நீ விஜயம் செய்தாயா? உன்னையே சுற்றி சுற்றி வந்ததற்காக உன் கால் தேய கங்கை உண்ட சோழபுரத்தில் நீ நடந்து வந்தாயா? உன்னை பற்றிய பாடல்களை நான் எழுதியதற்காக நான் எழுத வேண்டிய கணக்குகளை எனக்காக நீ எழுதி கொண்டு வந்தாயா? கருணை கடலே, விநாயக பெருமானே, ஐங்கரனே, விநாயகா, விநாயக பெருமானே, அமைச்சர் பெருமானே, தங்களால் நாங்கள் விநாயக பெருமானை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். பிறவி பெற்ற பயனை அடைந்தோம். கணபதியையே கணக்கெழுத வைத்த நீங்கள் எங்களை ஆசீர்வதியுங்கள். அரசே, அடியவர்க்கும் எளியவனான அந்த ஆணைமுகன் தான் அனைவருக்கும் ஆசி வழங்க முடியும். பாருங்கள், அவனுடைய ஆலயத்துக்கு